ரிமூவ் பண்ணும், டைட்டும் பண்ணும். அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இது. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிக்கும், இல்லை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அது இது பாருங்கள், ஒரே டைமில் 2 ட்ரில் போடுது பக்கம் பக்கமாக. இங்கே போட்டோமே எடுத்துக்கலாம். இது ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒட்டிக்கும் கீழே பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக். ஒரு மோட்டர் வச்சு 2 மிஷின் 2 பக்கம் ட்ரில் பண்ணுற மாதிரி, 2 சைடும் ஆப்போசிட். சர்வோ சிங்க்ரோனைஸ் கிட் அவங்க பேர். இது பாருங்க, ஒரு சின்ன டிசைன் அப்படி பண்ணிகிட்டே இருக்குது. டெமோ பீஸாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க பிரிண்டரில் டிசைன் பண்ணது எல்லாமே. பிரிண்ட்டுடைய அவுட்புட் இதெல்லாம் ஒரு எல் ஷேப்பில் வந்து கன்வேயர் ரன் ஆகணும், இல்லை ஒரு மெட்டீரியல் பாஸ் ஆகணும்னா கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இவங்க அட்னா இன்னோவேஷன், அதாவது ஹோம் இன்னோவேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கு இந்த டோர்ஸு, விண்டோஸு, கேட்ஸு எல்லாமே வந்து ஆட்டோமேஷனில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பாருங்க, போல்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இது. நம்ம பேட்டர்ன் பண்ணி வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு அதோட இடத்துல மட்டும் போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். இது டைட்டும் பண்ணும், ரிமூவ் பண்ணும், டைட்டும் பண்ணும். அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இது. இது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி, கார் டோர் மாதிரி ஓப்பன் பண்ணுற டோருங்க இது. இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் தான். அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிக்கும், இல்லை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அது இது ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகக்கூடியது. பாருங்கள், அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதையே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகுது. அப்படியே அந்த ஸ்லைடிங் டோர்னு பார்த்துடலாம். அது ஒன்று யூடியூப் சேனல். ஓகே சரி. உங்களுக்கு கேரளா? இது இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இவங்களோட ஆட்டோமேட்டிக் வெல்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாம் செட் பண்ணி விட்டோம்னா அப்படியே வெல்டிங் அப்படியே கன்யூஸாக அது அடிச்சிருக்கும். எந்த பெட்ரோல் அடிக்கிறோமோ அந்த பென்ட்ரைவில் போட்டு அதை டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு வெல்டிங் ஒர்க் பண்ணி விட்டுரும். அதில்
அடுத்தது பார்த்திங்கன்னா சிகேபி அப்படின்ட்டு ட்ரில்லிங் மிஷின்ஸு, டேப்பிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே சின்ன காம்பேக்ட் சைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மேக்னெட்டிக் பேஸும் இருக்குது இவங்ககிட்ட. அதுனா 20 mm கேப். கேப் உங்களுக்கு தக்க உங்களுக்கு அவ்வளோதான் பிடிக்கும். 19 கேப் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக பிடிக்கும். இது மாதிரி பிடிக்காது. ரொம்ப க்ளீனா இது பாருங்க, ஒரே டைமில் 2 ட்ரில் போடுது பக்கம் பக்கமாக. அது மேக்னெட்டில் பார்த்தோம்னா ஆமாம் சார், இது மேக்னெட்டிக் பேஸ். இங்கே போட்டோக்குமே எடுத்துக்கலாம். இது ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒட்டிக்கும். கீழே பேஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது ஆனால் இது மேனுவல் தான். மேனுவல் தான். உங்களுக்கு மேனுவல் தான். ஏசியாக மேனுவல் தான். சரி. இது நம்ம நார்மல் ட்ரில் மாதிரி இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் போட்டுவிட்டோம்னா அதை வாட்டுக்கு ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம இப்போ டூவில் வச்சு எடுத்துக்க வேண்டியது. இது பாருங்க, ஒரு மோட்டர் வச்சு 2 மிஷின் 2 பக்கம் ட்ரில் பண்ணுற மாதிரி, 2 சைடும் ஆப்போசிட் உட்காந்து ட்ரில் பண்ணிக்கலாம். இது உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே நமக்கு தான் தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகக்கூடிய அந்த கேமராவோட வச்ச ரோபோட்ஸாக. பேர் வருங்க, ரோபோட்டு கோபோட். அவன் டெல்டா கம்பெனிங்க. இது அவங்களோட தான் வச்சுருக்காங்க எல்லாமே ப்ராடக்ட்.
சர்வோ சிங்க்ரோனைஸ் கிட் அவங்க பேர். இவங்களது இன்ஃபினிட் 3D. இவங்களும் வந்து இங்கே 3D பிரிண்டர்ஸ் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில். நம்ம இந்த மாதிரி பிரிண்டிங் வேணால் இதில் எடுத்துக்கலாம். பிரிண்டிங் மிஷின்ஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க. இது பாருங்க ஒரு சின்ன டிசைன் அப்படி பண்ணிகிட்டே இருக்குது. டெமோ பீஸாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க பிரிண்டர்லேயே டிசைன் பண்ணது. எல்லாமே பிரிண்ட் அவுட்புட் இதெல்லாம். இது வந்து ரெசின் மாடல். மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ நீங்கள் A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு பிளாக் வருது. அது மாதிரி நம்ம இப்போ வந்து ப்ரைம் கன்வேயர்ஸ் கோயம்புத்தூர் இந்த ஸ்டால் கட்டி நிற்கிறோம். பாருங்கள் அந்த கன்வேயர் சிஸ்டம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு எல் ஷேப்பில் வந்து கன்வேயர் ரன் ஆகணும், இல்லை ஒரு மெட்டீரியல் பாஸ் ஆகணும்னா அதுக்கு எப்படி எல்லாம் டிசைன் பண்ணி காட்டிக்காங்க இல்லையா. இது பாருங்கள் சிங்கிள் டிரைவ் வச்சு தான் 2 பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வருங்களாமா. Here it is like a completely lubrication. You can see it on it. டஸ்ட் கலெக்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இதெல்லாம் ஹேங்கிங் கிரைண்டர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிஷினில் அவர் வந்து ட்ரில் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 கார்டு கார்ட்லெஸ் டைப் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.